கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் பாதுகாப்புக்காக தமிழக கர்நாடக எல்லையில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கோபால் இணைப்பில் இருக்கிறார். கோபால் வணக்கம். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்கக்கூடாது என கர்நாடக மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோனியா. கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் பாதுகாப்புக்காக தமிழக கர்நாடக எல்லையில் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் கர்நாடக மாநில எல்லையான கடைகள் அடைக்கப்பட்டன. கர்நாடக மாநிலத்தின் காவேரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கக்கூடாது என மேகதாது அணையை கட்ட வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கன்னட அமைப்புகள் இன்று கர்நாடக மாநிலத்தின் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்புக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து முழு அடைப்பு போராட்டத்திற்கு பெரிய அளவில் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு அரசு பேருந்துகள் வழியாக செல்லும் அரசு தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளும் வழக்கமாக போல சென்று வருகின்றன. இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு எதிரொலியாக கர்நாடக மாநில மத்திய கன்னட அமைப்புகள் தொடர்ந்து உள்ளன. இதனை ஒட்டி கர்நாடக மாநில எல்லையான அம்மாநில எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு குவிக்கப்பட்ட நிலையில் அதேபோல் அத்திப்பள்ளி பகுதிகளில் மாநிலம் எல்லையான முழு அடைப்பு போராட்ட காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்ட உள்ள நிலையில் கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் பாதுகாப்புக்காக தமிழக கர்நாடக எல்லையில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கோபால் இணைப்பில் இருக்கிறார். கோபால் வணக்கம். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்கக்கூடாது என கர்நாடக மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோனியா. கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் பாதுகாப்புக்காக தமிழக கர்நாடக எல்லையில் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் கர்நாடக மாநில எல்லையான கடைகள் அடைக்கப்பட்டன. கர்நாடக மாநிலத்தின் காவேரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கக்கூடாது என மேகதாது அணையை கட்ட வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கன்னட அமைப்புகள் இன்று கர்நாடக மாநிலத்தின் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்புக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து முழு அடைப்பு போராட்டத்திற்கு பெரிய அளவில் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு அரசு பேருந்துகள் வழியாக செல்லும் அரசு தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளும் வழக்கமாக போல சென்று வருகின்றன. இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு எதிரொலியாக கர்நாடக மாநில மத்திய கன்னட அமைப்புகள் தொடர்ந்து உள்ளன. இதனை ஒட்டி கர்நாடக மாநில எல்லையான அம்மாநில எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு குவிக்கப்பட்ட நிலையில் அதேபோல் அத்திப்பள்ளி பகுதிகளில் மாநிலம் எல்லையான முழு அடைப்பு போராட்ட காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்ட உள்ள நிலையில் தமிழக தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் அதாவது கர்நாடக மாநிலத்திலே ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய 50க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்தனர் கர்நாடக போலீசார். சலோனியா, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கோபால்.